ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு கோச்சார ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024 என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் இருக்குது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, உங்களோட ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் இருக்கார். அதே போல் ராசிக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் குருமங்கள யோகம் 6ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு. அதே போல் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 4ல் ராகு பகவான், ராசிக்கு 7ல் சந்திர பகவான், ராசிக்கு அஷ்டமத்தில் சூரிய பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான். 14/8/2024 மேலே பார்த்திங்கன்னா புதன் பகவான் சிம்மத்திலையும் சூரிய பகவான் அஷ்டமத்தில் இருந்த சூரிய பகவான் சிம்மத்துக்கு, ராசிக்கு பாக்கியஸ்தானமான சிம்மத்துக்கும் பயிற்சி அடைய போகிறாரு. காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா 9வது வீடான சிம்மத்துக்கு சூரியன் வருது. அதுவும் தனுசு ராசிக்கு ஒரு பெரிய சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய சிறப்பு. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய வீட்டுக்கு பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கே வரக்கூடிய யோகம் இருக்குது. முதல்ல தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். காலபுருஷனுக்கு 9வது வீடு. இங்கே குரு பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று ஆட்சி பெறக்கூடிய வீடு. வேறு எந்த கிரகமும் ஆட்சியோ நீசமோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியை பொறுத்தவரையும் யாருமே எதிரி இல்லை, யாருமே நட்பு இல்லை. அதைத்தான் இந்த ராசியை பொறுத்தவரையும் விரிவிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விரிவிக்குது. நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ராசி, ஆன்மீகத்தில் அதிக பற்றுடைய ராசி. நம்ம என்ன தான் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமும் சரி கடவுள் பெரிய ஈடுபாடு இல்லை, நான் பெருசாக சாமிக்கு வரும்பறதில்லை, எப்பாச்சு தான் போவேன் வருவேன் கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் இருந்தாலும் ஆண்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது 36 வயது டு 37 வயதிற்கு மேலே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அவங்க ரொம்ப அதிகரிக்கும். ஸ்பிரிச்சுவல் தாண்டி போவாங்களா, அதுதான் இந்த ராசியோடைய பெருந்தன்மையும் கூட, அல்லது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்க சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டுகிட்டே வளருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, நேர்மை, நியாயம், தன்னம்பிக்கை இது எல்லாமே ரொம்ப அதிகம். யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, எப்பொழுதுமே தன்னுடைய சுயக்காலில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தனுசுக்கு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் மட்டும் நல்லா வளர்ந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டாங்களா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மன திருப்தியோடு தான் எப்போவுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. தனுசை பொறுத்தவரையும் குழந்தைகளுக்கு மட்டுமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம பட்ட கஷ்டங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த கோச்சாரம் பார்த்திங்கன்னா இந்த குரு ராகு கோச்சாரம் 5ஆம் இடத்துலேயே இருக்கிறனால அந்த 1.5 வருட காலங்கள் எல்லாமே ரொம்ப குழந்தைகள் நினச்சி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பயப்பட்டிருப்பாங்க. தனுசு யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 1.5 வருட காலமாக யாராவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி, அதுவும் இல்லாமல் அவங்களால மன கசப்புகளும் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் தனுசுக்கு சொல்லவே தேவையில்லை. இவங்களால கடன் ஆனதோட மற்றவங்களால இவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமானது தான் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். இந்த குரு ராகு கிரக சேர்க்கைகள் எங்கெங்கே அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு அவமானங்களையும், நல்லா படித்து திறமையாக இருந்தாலுமே இந்த திறமைக்கு உண்டான வேலை கிடைக்காமையும் ரொம்ப துவண்டு போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக துவண்டு போயிருப்பாங்க. நிறையா பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா தனுசு சந்திச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். வேலை நல்லா கிடைக்கும், ஆனால் கடன், அதிகப்பட்ட கடன் வாங்க, அதுவுமே தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது அந்த கடனுக்காக இந்த தொழில் ஓடுற நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. தொழில் இன்றைக்கி ஓடாத. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தான தொழில் ஸ்தானாதிபதியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறப்ப கடனை அதிகமாக வளர்த்தி விடக்கூடிய சுச்சுவேஷனில் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. நிறையா பிரச்சனைகளும் போயிட்டுருக்கு, வெளியே சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தனுசை பொறுத்த வரையும் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வெளிக்காட்டாத ராசியும் கூட. அப்போ இதுதான் தனுசை பொறுத்தவரை போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு
3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே வக்ரம் அடைஞ்சிருக்கப்ப சனீஸ்வர பகவானுக்கு 3ஆம் இடம் நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அங்கே வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்போ பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரம் அடையக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே சிறப்பான வேலையில் எனக்கு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 4 மணி நேரம் 5 மணி நேரம் செய்யாத தப்புக்கு எல்லாமே வேலையில் தண்டனையை அனுபவிச்சுட்ருக்கேன். செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நிறையா இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணும். உங்கள் கை மீறி விட்டு போனக்கூடிய செயல்கள் எல்லாமே இனிமேல் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும். இத்தனால வந்து எல்லாமே எனக்கு தெரியும், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை நடக்க போதுன்னு தெரியும், இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சு, இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சரி பண்ணக்கூடிய ஒரு யோகமான நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதே போல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 6க்கு போகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. நம்ம வேலைக்கு நம்ம போகிறதுக்கு ரொம்ப சிறப்பானது. இருந்தாலுமே கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக ஆகிறதுக்கு எதுவுமே எப்போவுமே குரு பகவான் சரி, சுக்கிர பகவானும் சரி, சுபகிரகங்கள் எல்லாமே 6ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்ட கடனை அள்ளி வீசுவாங்க. காலையில் ஒரு 100 ரூபா சம்பாத்தியம் வருமானம் வந்தாவே இரவு வந்து ஒரு 200 ரூபாய் தயார் பண்ணி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய நேரத்தில், ஆனால் இன்றைக்கி உங்களுடைய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கேயே இணைஞ்சிருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். பொதுவாக முயற்சி ஸ்தானாதிபதி பலம் பெறதுனால துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன் அதிகமாக இருக்கும். நீங்களும் வேகமாக செயல்படுவீங்க. இத்தனால என்ன பிரச்சனை வந்துட்டுருக்குது, என்ன போகுது, என்ன வருதுன்னு தெரியாமல் உங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிதானத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் குருவோடன் இணைஞ்சு குருமங்கல யோகம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல. அப்போ சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் கோயில் ட்ரஸ்டியாக இருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் கோயில் ட்ரஸ்ட்டில் கடைசி மெம்பராக இருக்கேன், அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங்கில் அல்லது பதவி கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல நேரமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸாக செய்யக்கூடிய அனைத்து சம்மந்தப்பட்ட தொழில்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரு 10 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 பேருக்காக செலவு பண்ணுறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இன்றைக்கி உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னோடனே அந்த 10 பேரும் உங்களை விட்டு ஓடுறது இருந்தாலுமே அதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு மனசில் ரொம்ப பாரமாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை மட்டும்தான் இப்போ பார்க்க முடியுது. இது இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். மற்றவங்களை யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் மற்றவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு உங்களுடைய வேலையை நீங்கள் ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய ஆரம்பிச்சிடும். நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இனிமேல் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 2வது தொழில் நஷ்டம். கேது பகவான் வந்ததும் சரி, அதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருக்கும்போதும் சரி, 10ஆம் இடத்துல இருக்கும்போதும் சரி, தனுசு பொறுத்தவரையும் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு 2 வருட காலமாகவே அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிபட்டிருக்கு. எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, அடுத்த கட்ட கொண்டு போகிறதுக்கு எனக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இன்றைக்கி குரு செவ்வாயுடன் சேர்ந்து பார்ப்பதனால உங்களுடைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை மூத்த சகோதரன் சார்ந்த விஷயத்தில் அவங்க ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கோம், அது கூட உங்களையும் சேர்த்திக்கலான் இருக்கோம், நீங்கள் வாங்க இதை பண்ணிக்கோங்க, இந்த தொழிலில் வந்து நம்ம பார்ட்னராக பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதாயம் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக இது போய் சேர்வதற்கு, அதாவது நீங்கள் போய் அவங்க கூட சேர்ந்து கூட்டு தொழில் செய்வதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைமீறி போயிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே கைமீறி போயிருக்கு. ஆனால் இப்போ வரக்கூடிய நட்சத்திரங்களும் சரி அல்லது தசாபுத்தி அமைப்பிலும் சரி கோச்சாரத்துலேயும் சரி ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு பகவான் ஒரு யோகமான இடத்துல தான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர வீட்டில் இருந்தாலும் அவரே வந்து 11ஆம் அதிபதி ஆகிறதுனால நிச்சயமாக மூத்த சகோதரன் சார்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். தனுசை பொறுத்தவரையும் சூதுவாது, வஞ்சனை இதெல்லாமே தெரியாத ராசி, மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ராசி, கடைசியில் ஏமாறக்கூடிய ராசியும் சரி. என்னதான் விஷயம் இருந்தாலுமே நான் வந்து ஏமாந்துட்டேன்னு கடைசியில் வந்து நிற்பாங்க. அது எல்லாமே இனிமேல் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வெற்றியாக மாறுவதற்கு, நேர்மையான வழியில் செல்வதற்கும் எப்போவுமே தனுசை பொறுத்தவரை சொல்லுவாங்க, நான் பிழைக்கணும்னா எப்படி வேணாலும் பிழைச்சிருப்பேன், இந்நேரம் பல கோடி சேர்த்திருப்பேன், ஆனாலும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தில் இருந்தால் இன்றைக்கி என்னால் எதுவுமே சேமிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி
மனசில் எது நினச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, மற்றவங்கள வீழ்ச்சி அடைய வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நினச்சே இவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடைஞ்சிட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே இவங்களுக்கு ஒரு யோகமான காலங்களாக இருக்கிறதுனால, குரு பெயர்ச்சியும் சரி, ராகு கேது பெயர்ச்சியும் சரி, சனீஸ்வர பகவானும் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கும், துன்பம் குறைஞ்சு அடுத்த கட்ட பிரச்சனைகள் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஏற்றத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுச்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.